வரலாற்று பறைக்கிறாங்க தாவேகா தரப்பினர். ஐயோ வரலாறு. நேரா போன் ஆவ்ஜி பொலோஜி. மக்கள்லாம் வெறி கொண்டு இருந்தாங்க. கரெக்டா வெறி கொண்ட ஒரு ஆட்சியை நிரூபிச்சாங்க. தாய் மாமா சீரை எப்படிங்க செய்யாம போக முடியும்? தாய் மாமாங்க உறவு, தொப்புள் குடி உறவுங்க. பிறக்கிறப்பவே டிவிக்கு மோதிரத்தோட பிறந்திருக்கோம். அப்போ ஒவ்வொரு தாய்மாரும் மோதிரத்தை முழுகினுமா? மகாபாரதத்துல கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்திருப்பான். ராக்காய் பாளையத்தோட ஜோசியம் எப்படி பிடிச்சிருக்கு பாத்தீங்களா? அதிமுகவும் திமுகவும் படையெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் பொண்டாட்டிக்கு கொடுக்கல, பிள்ளைக்கு கொடுக்கல, அப்பா அம்மாவுக்கு எல்லாம் கொடுக்கல, மக்களுக்கு கொடுக்கணும். வெற்றி கொண்டாட்ட ஒரு செலிப்ரேஷன், இன்னொரு பக்கம் த்ரிஷா பர்த்டே செலிப்ரேஷன். ஆமா, அந்த என்ஜாய்மெண்ட்லாம் வந்து 69 என்ஜாய்மெண்ட் முன்னேறி பின்னால போயிட்டு இருக்கு. கரெக்டா விஜய் ஆட்சி வந்தா தமிழ்நாடு குட்டிச்சவரா போயிடும் சொல்ற வேண்டியதானே? அல்லாஹ் அக்பர். ஓ மகாதராய். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்போ சட்டமன்றத்துக்குள்ள இது எல்லாமே ஒலிச்சிட்டே இருக்கும். அடுத்த 50 வருஷத்துக்கு வெற்றி வாகை சூடி நிற்பார்கள். விஜய் வந்து ஆட்சி அமைஞ்சுன்னு வீட்டு 2500 ரூபா கொடுக்குறாரோ இல்லையோ விசில். இப்போ விஜய் ஒருவேளை ஜெயிச்சு சட்டசபைக்கு போயிட்டாருன்னா அங்க இந்த பேசுற விதிமுறைகள்லாம் நிறைய இருக்குது. இப்போ நம்ம பொதுவெளியில பேசுற மாதிரிலாம் பேச முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பிரச்சார மேடைகள்லாம் ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தி அப்படி இப்படின்னாரு. ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் அப்படி இப்படின்லாம் பேசினார்ல, அதெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் போய் பேச முடியும். அதெல்லாம் இவங்க பேசலாம். இவங்க பேசலாமா? ஆமா ஆமா ஆமா. ஏங்க அவன் இவங்க ஆட்சி தானே, இவங்க ஆட்சி, இவங்க என்ன வேணுமாலும் பண்ணலாங்க. ஆமா, அதாவது சட்டசபையில சபாநாயகர் இருக்கார் இல்லையா, அந்த சட்டசபைக்கு சபாநாயகரா அவர் தான் ஆளா, அவர் தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல அந்த ஆளா உட்காரணும், அந்த இடத்துல விஜய் தானே உட்காரணும். ஆமா அதானே முறை. ஆமா ஏங்க, ஒரு அப்படி எல்லாரும் பாக்குறப்ப ஒரு அரசன் மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான்னா அவன் தான் சபாநாயகரா, அவன் சிஎம்மா இருக்கணுமா அந்த இடத்துல? சபாநாயகர்லாம் வேஸ்ட். அந்த இடத்துல இனிமேலாம் உட்கார கூடாது. மக்களோட வந்து எங்க ஆளு அரசன்னா அரசன் முதலா அந்த இடத்துல உட்காரணும், தன்னந்தனியா சூப்பரா. ஆமா, கூட்டத்தோட கும்பலா போய் சேர்ல உட்கார்ந்துருக்கிறது எந்த விதத்துல சரி? சரி, கரெக்ட். இப்ப 234 தொகுதியிலும் விஜய் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சட்டமன்றத்துல ஆட்சியாளர்களா தாவேகா தரப்பினர்ல உட்காராங்கன்னா எல்லாருமே விஜயா இருப்பாங்களா? அது வந்து ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் பேரை மாத்திடுவாங்க. பேர் மாத்திடுவாங்க. ஆமா, இப்ப எப்படி நமக்கு வந்து பேர் வச்சது மாத்திட்டோம் இல்லையா, அது மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பேரை மாத்தி, ஏன்னா அவர் சொன்னது மாதிரி நடக்கணும். ஆமா, எல்லா இடத்துலயுமே விஜயும் நிப்போம் அப்படிங்கறது சொன்னாப்புல இல்ல, அதனால எல்லா கம்யூனிட்டியும் பேரை மாத்திருங்க. ஆமா, அது மாதிரி எல்லாரும் பேரை மாத்திடுவாங்க. எல்லாமே விஜய் தான் இருப்பாங்க. எல்லாம் விஜய் தான். விஜய் தான். ஆமா, எல்லாம் விஜய் தான். ஓகே ஓகே. அப்போ முதல் முறையா வரலாற்று பறைக்கிறாங்க தாவேகா தரப்பினர். ஐயோ வரலாற்று. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, பாடப்புத்தகத்துல ஏத்திடுவாங்க போல இருக்கு. பாடப்புத்தகத்துல ஏத்துறதா? தஞ்சாவூர் கல்வெட்டுல எல்லாத்தையும் செதுக்கி வெளியில தள்ளிட்டு விஜய் 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 எங்க பார்த்தாலுமே விஜய் 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 தான் எழுத போறாங்க. சொன்னார்ல, உங்க விஜய். அது மாதிரி உங்கள் விஜய் தான் தஞ்சாவூர்ல இனிமேல் கல்வெட்டுன்னு போய் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் ஃபுல்லா, தஞ்சாவூர்னு இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை கோயில் ஸ்தலங்கள்லயும் ஆமா உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய். ஆமா, போயிட்டாங்க சார் அவங்க வீட்டுக்கு. சிஆர்பி ராணுவ படையெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு பனையூர்ல போயிடுச்சுல. போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே போயிடுச்சு. முடிஞ்சிருச்சு. ஆமா, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. எல்லாம் எங்க இருந்து போன் போட்டு உடனே அமிச்சிட்டாங்கல்ல. யாரு? பாஜக. பாஜக. அப்புறம் அப்ப இவர் வந்து தாவேகா ஆட்சி நடக்காது, பாஜக ஆட்சி தான். ஓகே. அதனாலதான் கோயிலா எல்லாம் நடச்சதெல்லாம் நடக்கும். கோயில்ல வந்து உங்கள் விஜய்னு என்ன தமிழ்ல எழுதுவாங்களா? உங்கள் விஜய்னு ஹிந்தியில எழுதுவாங்க. ஓ, அப்ப இங்க எல்லாத்தையும் இந்தியா மாத்திருவாங்க. ஆமா, தமிழ்நாடு கூட இந்தி. நீங்க வந்து நீங்க இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ளார நீங்க ஹிந்தி தெரிஞ்சாதான் நீங்க தமிழ்நாட்டிலே வாழ முடியும். ஓ, பத்திரிகையில நான் வேலை செய்ய முடியும். ஆமா. ஓகே. இப்ப துமாரா நாம் கியா ஹே? துமாரா நாம் கியாவா? உங்க பேர் என்னன்னு நான் கேக்குறேன், புரியுதுங்களா? ஓகே. ஆமா, ஏ கிசான் அப்படின்லாம் ஹிந்தி படிச்சுங்க. கிசான்னா ஜாம் தானே சார்? ஹம் ஆத்கே ஹைங்கவுன் அப்படின்லாம் ஹிந்தி படிக்கணுங்க. நான் இப்ப ஹிந்தி படிச்சிட்டு இருக்கேங்க. ஓ, ஹிந்தி படிச்சுன்னு? ஆமா, ஹிந்தி படிச்சாதான் தமிழ்நாட்டுல வசிக்க முடியும், வாழ முடியும். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அந்த செட்டப் கொண்டு வந்துருவாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ இது மாதிரி வந்து லாங்குவேஜ் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழா இருக்காது, ஹிந்தி தான் இருக்கும். ஹிந்தி தான்.
ஓகே ஓகே. ஆமா, இந்தியானா இந்தியா இருக்கணும் இல்லங்க சார். தமிழ்நாடு சார் நம்ம. ஏங்க தமிழ்நாடு பேரையா அப்புறம் தமிழ்நாடுங்கிறத வைக்காம ரிமூவ் பண்ண போறோம். வேற என்ன பேர் வைப்பீங்க? தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு கிடையாது. வேற என்ன பேரு? தாடு. தாடுனா? தாடுனா தமிழ்நாடுன்னு இருக்கு இல்லையா, இடையில இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கிடுவோம். ஆமா, தாவும் டூவும் மட்டும் வச்சுக்கிறது தாடு. தாடு. ஓகே ஓகே. ஆமா, தடுவா? தடு. 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 தடுன்னா என்ன? தடிக்கு விழுறது. தடிக்கு விழுவுறதா? ஹலோ, எல்லாம் தடிக்கு விழுந்தா யாருகிட்ட விழுவுறோம்? கடவுள்கிட்ட விழுவுறோம்ல. ஓகே. ஆமா, ஓகே. அது மாதிரி தடுதான் நிம்மதி. இது மட்டும் இருந்து தமிழ்நாடுலாம் கிடையாது. எந்த ஊர்ல இருந்து வர? தடுல இருந்து வர. தடுன்னு அதாவது இந்தி தகடு 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 அப்படிம்பாங்க இல்லையா, அது சத்யராஜ் சார். அது சத்யராஜ் இல்லையா, அதனால அது சத்யராஜ். இவர் தடுன்னா இவர் விஜய். ஓகே ஓகே. இதெல்லாம் பேசும்போது தடுக்கிறது, பார்க்கும்போது தடுக்கிறது, அதுதான் சொல்லுவாங்க. எல்லாம் தடுதான். இப்போ இதுமாதிரி எந்த ஊர்ல இருந்து வந்தா தடு 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 தடுல இருந்து நாங்க வரோம். இப்போ இது மாதிரிலாம் பேர்லாம் மாத்திடுறாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு இன்னொரு ஆசை அப்படியே காத்துட்டு இருக்கு. தமிழக வெற்றி ஆசையா வெறியா? இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்க கூடாது, வெறிதான் இருக்கணும். வெறிதான் இருக்கணும். ஓகே, வெறியா எப்போதுமே வெறியோட இருக்கணும். ஓகே. இப்ப எப்படி பாத்தீங்களா, மக்கள் எல்லாம் வெறி கொண்டு இருந்தாங்க, கரெக்டா வெறி கொண்ட ஒரு ஆட்சியை நிரூபிச்சாங்க பாத்தீங்களா. அது மாதிரி வெறியா இருங்க, ஆசையாலாம் இருக்காதீங்க. வெறியா வெறி அப்படி இருக்கணும். வெறி கரெக்டா, இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா வெறி வெரி அந்த மாதிரி அப்படி இருந்தாதான் இப்போ வாழ முடியும். ஓகே சார், புரியுதுங்களா? புரியுது சார். இப்ப அந்த மாதிரி தான் நான் வெறியா என்ன இருக்கேன்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சிட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பதவி பிரமாணம் எடுத்துவாங்க. சா ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு பதவி பிரமாணம் பண்ணுவாங்க. புஷி ஆனந்த் எப்படி சார் பதவி பிரமாணம் எடுப்பாரு? அது புஷி ஆனந்த் பதவி பிரமாணம் இருக்கிறப்ப எல்லாரும் இப்ப எங்கன்னா தாவேக்கெல்லாம் அவங்க எல்லாம் ஆட்சியில போய் உட்காந்தோனிமே அங்க எல்லாரும் ஒரு நல்லது அப்படின்னா கை தட்டுறதுக்கு பதிலா டேபிள தட்டுவானுங்க, டிகு டிகு டிக் டிகு டிகு டிக் அப்படின்லாம். புரியுதுங்களா? இங்க டேபிளே உடைச்சிருவோம். ஏன் வெறி கொண்டு அடிக்கிறப்ப அப்படி கவர் அடிக்கிறப்ப ஏன் எத்தனை படத்துல விஜய் அப்படி அடிச்ச அடியில டேபிள் உடையல பாத்தீங்களா? அது மாதிரி விஜய் கட்சியில இருக்கலாம் அடிச்சா உடையணும். ஆமா. அப்ப இல்ல அவரு எப்படி பதவி பிரமாணம் இருப்பாரு? அதுதான் ரொம்ப அது பதவி பிரமாணம் தின்னுட்டு போவேன். ஆமா, எல்லாம் ஒரு விஷயங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புஷி ஆனந்த் தான் கல்வித்துறை அமைச்சர். அவர் தான் கல்வித்துறை அமைச்சரா? ஆமா, அவர் சொல்ற பாடத்திட்டம் தான். வாயிலே தமிழ் வராத சார். தமிழாங்க முக்கியம் நமக்கு, தமிழனுக்கு தமிழா முக்கியம். அப்போ எனக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. ஆதவர்ஜனா வந்து அமைச்சரவையில கண்டிப்பா இடம் பெறுவாரு. லாட்டரி உள்ள வந்துருமோ தமிழ்நாட்டுக்குள்ள? ஆமா. அப்புறம் ஏங்க ஒரு போத அடிச்சுட்டு ஒரு விஷயங்க, கடவுள் எப்படிங்க கொடுப்பாங்க காசு? எப்படி ஒரு ஏழை பணக்காரன் ஆக முடியும்? உழைச்சா தானே சார். உழைச்சாவா? எந்த ஊர்ல இருக்கீங்க? உழைச்சு சம்பாரிச்சு என்னைக்கு பணக்காரன் ஆகுறது? அப்படியே டக்குன்னு போனோமா, ஒரு 2 லாட்டரி வாங்கினோமா, அப்படியே நம்பர் பார்த்துக்கிட்டே கடவுள்கிட்ட கடவுளே 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 நான் லாட்டரி வாங்கிட்டேன் எப்படியாவது இந்த நம்பரை அப்படிங்கிறப்ப இப்ப கடவுள் தானே விஜய்க்கு முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா உண்டா இல்லையா? உண்டுதான். அதே மாதிரி லாட்டரியை வாங்கிட்டு கடவுளே கடவுளேன்னா லாட்டரி விழுவும், எல்லாரும் பணக்காரன் ஆயிட வேண்டியதான். அப்போ இங்க நிறைய பேருடைய இழப்பு அதிகமா இருக்கும். நிறைய வீட்டுல வந்து வருமானத்துக்கு கீழே போயிட்டு வறுமையில போயிடுவாங்க உங்களுக்கு லாட்டரி வந்து. ஐயோ, யாருங்க சொன்னது லாட்டரி வாங்கினா லாட்டரி அடிச்சா பணக்காரன் தானங்க ஆவான்? எவங்க சொன்னது ஏழை ஆவான்னு? சார், லாட்டரி அடிக்காத குடும்பங்க வந்து ரொம்ப வறுமைக்கு போயிருமே, பல உயிர்கள் எல்லாருக்குமே லாட்டரி விழுவுங்க. அடுத்து விஜய் வந்து பாத்தீங்கன்னா தாய்மாமன் சீர் கொடுக்குறேன் அப்படின்னாரு. இப்போ நீங்கள் மாதத்துக்கு எடுத்துட்டிங்கனாலே 6 முகூர்த்தம் அப்படி வரும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தோராயமாக நான் சொல்கிறேன், 6 முகூர்த்தம் வச்சா கூட 6 சவரன் ஆகுது. இப்போ அந்த 6 சவரனுன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரோச் பண்ண நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் கிட்ட நீங்கள் வந்து இந்த தங்கத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இன்னும் சீரெல்லாம் இருக்குது. ஸோ அப்படியே ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 முகூர்த்தம்னா அப்படியே நீங்கள் ஆல்மோஸ்ட் 15 லட்சம் மாதம் 15 லட்சம் அப்படின்றது நீங்கள் வைக்கணும் 5 வருஷத்துக்கு நான் சொல்கிறேன். ஓகே. அப்போது இது எப்படி கால்குலேட்? இல்லை, இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போவே வந்து நம்ம விஜயோட இதில் இருக்கிறவங்க அமெரிக்காவில் பேச ஆரம்பிச்சாச்சு. என்ன அதிகப்படியான தங்கத்தை வந்து லண்டன்காரங்க தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. ஆமாம், அவங்க தான் வச்சுருக்காங்களாம். அதனால் அவங்கள்ட்டேருந்து நாங்கள் வந்து எங்கள் மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம், உங்கள்கிட்ட நீங்கள் அனாவசியமாக அங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு தங்கத்தை விலை. லண்டனில் தான் மாமனார் இருக்காரு. அதான் மாமனார் மூலியமா, மாமனார்கிட்ட தான் பேச்சுவார்த்தை இல்லைல்ல. ஆமாம், அந்த கல்யாண நேரத்தில் அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அங்கே இங்கே போய் பங்கு அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம்லாம் இருக்கும் இல்லையா.
எப்படி சார் இந்த நம்ம வீட்டாண்டெல்லாம் பக்கத்து வீட்டுல அக்கா உங்க வீட்டுல என்ன குழம்பு வச்சீங்க, புளி குழம்பா, இந்தாங்க சாம்பார் வச்சுன்னு புளி குழம்பு தராங்களா, அது மாதிரி லண்டன்ல பக்கத்து வீட்டுல பேச்சுவார்த்தை அது மாதிரி எல்லாம் பக்கத்து வீட்டுல பேச்சுவார்த்தைன்னு இல்ல. இப்ப நம்ம வந்து நம்ம வந்து இங்க வந்து அவங்க தங்க கேட்டோம். ஆமா, அவங்களுக்கு வந்து இப்ப பணம் அவங்களுக்கு வந்து பணமா நம்ம கொடுக்குறோமா இல்ல வேற மாதிரி. இப்ப நீங்க புளி குழம்புக்கு சாம்பார் கொடுத்துட்டு புளி குழம்பு வாங்குவோம் இல்லையா, அது மாதிரி இப்ப ரசம் கொடுத்துட்டு மோர் வாங்குவோம் இல்லையா, அது மாதிரி இப்ப இங்க வந்து குழம்பு ஏதாவது கொடுக்குறோமா, குழம்பு கொடுத்துட்டு தங்கத்தை வாங்குறோமா இல்ல ஏதாவது கூட்டி கொடுத்துட்டு தங்கத்தை வாங்குறோமா அப்படிங்கிறது அது செயல்பாடு ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா பேச்சுவார்த்தை இப்ப நடக்க ஆரம்பிச்சிச்சு. பேச்சுவார்த்தை நடந்து. ஆமா, எல்லாருக்கும் தங்கம் உண்டு. எல்லாருக்கும் தாய் மாமா சீரை எப்படிங்க செய்யாம போக முடியும்? தாய் மாமாங்க உறவு, தொப்புள் குடி உறவுங்க. ஆமா, அதெல்லாம் செய்யணும்ல. அது கரெக்ட். இன்னொன்னு பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் மோந்திரம் போடுறாரு, அதுவும் அதுவும் ஒரு செலவு தானே. அதெல்லாம் கடவுள்கிட்ட வேண்டுற மூமெண்ட்டுக்கு அதெல்லாம் மோதிரம் பிறக்க போற குழந்தைக்கு மோதிரம் அப்படிங்கறது வந்து கடவுள்கிட்ட வந்து விஜய் வந்து வேண்டிடுவார். ஆமா, பிறக்கிறப்பவே டிவிக்கு மோதிரத்தோட பிறந்துட்டோம். அப்போ ஒவ்வொரு தாய்மாரும் மோதிரத்தை முழுகிடணுமா? ஹலோ ஏங்க சார், பின்ன சார் லாஜிக்கே இல்லாம இருக்கு சார். மகாபாரதத்துல கர்ணன் பிறந்தது பாத்தீங்களா, கவச குண்டலத்தோட பிறந்திருப்பான். அது மாதிரி ஒரு குழந்தை மோதிரத்தோட பிறக்காதா? பிறக்கிற குழந்தைலாம் இந்த மாதிரி மோதிரத்தோட தான் பிறக்கும். முருகா முருகா, பிறக்கிற குழந்தை மோதிரத்தோட மோதிரம் போட்டுக்கிட்டு டிவிக்கு குறிச்சி மோதிரம் போட்டு பிறக்கணும் முருகா. கோயில் குளங்களா போவார் போல இருக்கு. அப்புறம் பாபா அப்படின்னா பாபா கொடுக்க மாட்டாரா? கொடுக்கற. ஆமா, பாபாட்ட வேண்டி கொடுத்தாருல. ஆமா. ஆனா ஷீரடி கோயிலுக்கு போனாரு, திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாரு, வேளாங்கண்ணிக்கு மசூதிக்கும் போவே இல்லையா, தர்காவுக்கு போவே இல்லையா? அது உட்கார்ந்த இடத்துல இருந்து நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நம்மளோட ஆன்மாவை அனுப்பிச்சு வச்சு மண்டி போட்டு வேண்டிட்டு வந்தாச்சு. உடல் போகல, ஓகே, ஆவி அமுச்சு வேண்டிட்டு வந்தாச்சு. நீங்க சொன்னீங்கல்ல இன்விசிபிள் விஜய், அந்த மாதிரி. ஏங்க எல்லாரும் விஜய் வருவான் விஜய் வருவான்னு சொல்லி அப்படியே கூடி கும்பல் நின்றுட்டு இருக்கிறப்ப எப்படிங்க போய் கும்பிட முடியும்? அதனாலதான் உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம ஆவி அமுச்சாச்சு. ஓகே, ஆமா, ஆவி போய் கும்பிட்டு வந்ததுனாலதான் வேளாங்கண்ணி ஆத்தாவோட அருள் அப்படி வந்துருச்சு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ராக்காயிபாளையத்துல இருக்கிற ஜோசியர் கணிச்ச மாதிரி ஆச்சு சார். அப்படி பாத்தீங்களா, ஜோசியக்காரனோட பலன் பாத்தீங்களா? ராக்காயிபாளைய ஜோசியக்காரன் இதுக்கு நகராகுமாங்க? பாத்தீங்களா, எவனும் போய் ஜோசியம் பார்த்திருக்கான். ஆனா ராக்காயிபாளையத்தோட ஜோசியம் எப்படி பிடிச்சிருக்கு பாத்தீங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்சு ராக்காயிபாளையத்துல அதிமுகவும் திமுகவும் படையெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அடுத்தாப்புல முதல்வர் ஸ்டாலினும், சாரி முதல்வர் சொல்லக்கூடாதுல்ல, முதல்வர் எல்லாம் சொல்ல முடியாதுங்க. திமுக தலைவர் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ராக்காயிபாளையத்துக்கு போவாங்க. ஆமா, இனிமேல் எல்லாருமே ராக்காயிபாளையம் தான். எல்லாரும் போய் கும்பிடுறோம், கடவுளே 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 கடவுளே. அப்ப இருந்து மக்களுக்கு எல்லாம் நன்மை செய்யக்கூடாது, மக்கள் எல்லாம் யாரும் நம்ப கூடாது, கடவுளை நம்பினா போதும், ஜெயிச்சிடலாம். ஏங்க கடவுள் தானேங்க. ஏங்க மனுஷனை படைக்கிறது யாருங்க? முதல்ல இந்த உலகத்துல யாரு உருவானா? கடவுள் தானுங்க. மனுஷன் உருவானா? ஆனா இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுற பசங்களுக்கு எல்லாம் நடக்கவே மாட்டேங்குது சார். ஏன்னா ஒழுங்கா நடக்கும், இனிமேல் நடக்கும். இதுக்கப்புறம் நடக்குமா? ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு மாணவன் போய் வேண்டக்கூடாது, அந்த மாணவனுக்காக முதலமைச்சர் வேண்டிக்கணும். புரியுதுங்களா? ஆமா, பாபோ அப்படின்னு அந்த மாணவன் வேண்டக்கூடாது. பாபோ அப்படின்னு யாரு? நம்ம விஜய். ஆமா, நம்ம விஜய் இல்ல, உங்கள் விஜய். ஆமா, நம்ம விஜய்னா அது தப்பா போயிடும். உங்கள் விஜய். எனக்கு மட்டும் விஜய், உங்களுக்கு விஜய் இல்லையா? ஏங்க நீங்க எனக்கு சொல்லுங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு விஜய்பேன், இப்ப நீங்க வந்து எனக்கு சொல்லுங்களேன். உங்கள் விஜய் அது மாதிரியா சார்? உங்கள் விஜயா? ஏங்க இந்த பஸ்ல எல்லாம் உங்கள் சொத்து போட்டிருப்பாங்கல்ல? ஆமா, இது உங்கள் சொத்து, சேதப்படுத்த வேண்டாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது மாதிரி புரியுதுங்களா? இது உங்கள் விஜய் அப்படிங்கிற மூமெண்டா எல்லா இடத்துலயுமே. அப்ப நம்ம சொத்து விஜய். ஆமா, நம்ம சொத்து எல்லாம் நம்ம சொத்து தானே, நம்ம சொத்து தான், நம்ம சொத்து விஜய். ஓகே, நம்ம கிட்ட இருக்கிற சொத்து இல்லங்க, ஏதோ குத்துது. நம்ம சொத்து விஜய். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற சொத்துல புடிங்கிடுவாரு. ஏங்க நம்மள்ட்ட புடுங்கி பாரா? ஹலோ, நம்மள்ட்ட இருந்தா தானே புடுங்கிறதுக்கு. நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையுமே கொடுத்துருவோமே. ஓகே, கரெக்ட். ஆமா, என்னங்க நீங்க? ஏங்க எல்லாமே பொதுங்க. எனக்கு நல்ல ஒண்ணு தெரிஞ்சுங்க, சுயநலமா நாம வச்சுக்க கூடாதுங்கிறது தான். எதுவுமே தனக்குன்னு சேர்த்து வச்சுக்க கூடாதுங்க. ஆமா, தனக்குன்னு ஏதாவது சேர்த்து வச்சிருக்காரா? இல்ல இல்ல. புரியுதுங்களா? புரியுது. ஏன் பொண்டாட்டிக்கு கொடுக்கல, பிள்ளைக்கு கொடுக்கல, அப்பா அம்மாவுக்கு எல்லாம் கொடுக்கல, மக்களுக்கு கொடுக்கணும். அந்த ஒரு மனநலம் வந்துச்சு. சரி, இப்ப எனக்கு இன்னொரு டவுட்டா இருக்கு. இன்னைக்கு த்ரிஷா மேடமுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருக்கும்? டபுள் செலிப்ரேஷன் போல இருக்கு.
வெற்றி கொண்டாட்ட ஒரு செலிப்ரேஷனு, இன்னொரு பக்கம் த்ரிஷா பர்த்டே செலிப்ரேஷன். ஆமா, அந்த என்ஜாய்மெண்ட்லாம் வந்து 69 என்ஜாய்மெண்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார், 69 என்ஜாய்மெண்ட்னா புரியல சார். 69 என்ஜாய்மெண்ட் நீங்க கேள்விப்பட்டது இல்ல? கேள்விப்பட்டது சார். அது டபுள் என்ஜாய்மெண்ட். அப்படியா? ஆமா, அது மாதிரிதான் என்ஜாய்மெண்ட், 69 என்ஜாய்மெண்ட். சரிங்க சார், இப்படியெல்லாம் இருக்குது. விஜய் ஒருவேளை ஆட்சியை பிடிச்சிட்டா நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி, இப்போ பொருளாதார வளர்ச்சி சரி, கல்வியிலும் சரி, வேலை வாய்ப்பு சரி, திமுக ஆட்சியில் இருக்கு கொஞ்சம் ஹைப்ல இருந்தது, நல்லா வளர்ச்சி அடைந்தது. விஜய் வந்துட்டா நம்முடைய தமிழ்நாடு வளர்ச்சி, ஒட்டுமொத்த வளர்ச்சி எப்படி இன்னும் அதிகப்படுத்தி போகுமா? எது அதிகப்படுத்தியா? இது இருக்குது அப்படியே டெவலப் பண்ண சார் பண்ணுவோம். இல்ல இல்ல இல்ல, ஆக்சுவலா வந்து நீங்க சொல்றது வந்து இப்ப வந்து ஐயா ஸ்டாலின் ஐயாவோட ஆட்சியில வந்து ஒரு ஃபுல்லா லோடு ஏத்தின வண்டிய மலை மேல ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு ஏறிட்டு இருந்தது. ஆமா, ஃபுல் லோடர். சும்மா எதுவுமே நடத்தவே முடியாது, நமக்கு மத்திய அரசாங்கம் எதுவுமே கொடுக்கல. ஆமா, எதுவுமே கொடுக்காம அவ்வளவு லோடை ஏத்திக்கிட்டு எல்லாத்துக்கும் இலவசம் கொடுத்து எல்லாத்தையும் இதுன்னுக்கிட்டு ஒரு மலை மேல அப்படியே அந்த இது ஃபார்வேர்ட்ல போட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு மெதுவா ஏறிட்டு இருந்த ஒரு வண்டி. இப்ப விஜய் ஆட்சிக்கு வந்தோனையும் அந்த வேகம் அப்படிங்கறதெல்லாம் வண்டியை உடனே வேகத்துல மலை மேல ஏறிட்டு இருக்கிற வண்டியை எப்படி வேகத்துல ஏத்த முடியாது. அப்ப இவர் வந்தோனையுமே மாற்றம் நடக்கணும் இல்லையா? மாற்றம் நடக்குன்னு என்ன பண்ணும்? டக்குன்னு ரிவர்ஸ் கியரை போட்டுறணும், அவ்வளவுதான். அப்படியே பிச்சுக்கிட்டுங்க கையால வெயிட்டா இருக்கிற வண்டி அப்படி ரிவர்ஸ்ல போச்சுன்னா எப்படி போகும்? அவ்வளவுதான், உழுந்து பரலுமா? அதெல்லாம் நேக்கா ஓட்டுவாங்க. ஆமா, அதெல்லாம் பின்னால கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் பின்னால போயிரும். ஓ, 20 வருஷத்துக்கு பின்னாடி போமா? ஆமா, 20 வருஷம் பின்னால இல்ல, அதாவது 20 வருஷம் பேக்ல ஃப்ரண்ட்ல போயிருவோம். இத சொல்றதுக்கு ஏன் சார் லாரிக்கு அதெல்லாம் சொன்னீங்க? டைரக்டா விஜய் ஆட்சி வந்தா தமிழ்நாடு குட்டிச்சவரா போயிடும் சொல்ற வேண்டியதானே? ஹலோ, அப்படி சொன்னா உங்கள் விஜய் சொன்ன ஓட்டு போட்டு ஏத்துப்பாங்களா? அதான உண்மை. முன்னேற்றம் சொல்லுங்க, ஆனா வண்டி பேக்ல ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குது, புரியுதுங்களா? ஓ, முன்னேறி பின்னால போயிட்டு இருக்கு. இப்படி எடுத்துக்கலாமா? ஆபரேஷன் சக்சஸ், பேஷன் டெத் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே சொல்லலாம்ல. வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு பாதையில கொண்டு போவோம், ஆனா எல்லாரையும் நாங்க பின்னோக்கி இழுத்துட்டு இருப்போம். 20 வருஷம் திமுக பின்னாடி வந்துருக்க மாதிரி தாவேக்கா வந்து நீங்க ஒண்ணும் இல்லைங்க. இப்ப ஓஏபி வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. ஆமா, இவங்க ஆட்சிக்கு அமைச்சு நின்று ஒரு 2 வாரத்துல ஆட்சி, இவங்க யாரு அப்படிங்கறத அமைக்கணும் இல்லையா? அமைச்சோனிமே ஓய்வேபி பணம்லாம் போகுமா? இந்த 1000 ரூபாய் பணங்கிறது 3 மாசத்துக்கு கொடுத்துட்டு நிப்பாட்டினாங்கல்ல, 4வது மாசம் பணம் வருமா? இந்த பஸ் எல்லாம் ஃப்ரீ பஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயா ஓடுமா? இதெல்லாம் இருக்கு இல்லையா? நான் சொல்றது இலவசங்கள். சரி, இதெல்லாம் விட்டுருங்க. இந்த பென்ஷன் வாங்கிட்டு உட்காந்துருக்கானுங்களே அவனுங்க, இந்த பென்ஷன் வாங்கினவங்க தான் இவ்வளவுக்கும் காரணம். இவனுங்களுக்கு வந்து பென்ஷன் வருமா அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, புரியுதுங்களா? ஆனா சீரியஸா சொல்றேன், பூஜையும் புனஸ்காரமும் காலையில 4 மணிக்கு அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிறதுக்கு அந்த இது கேட்கிற நேரத்திலே ஓம் அப்படின்னு அதுவும் ஓடும். நான் இப்படி இருந்துட்டு மந்திரங்கிறது சரியா சொல்லணும். ஓம் ஸ்ரீம் ஹரேம் கலையம் ஹைம் லட்சுமி லட்சுமி காதன்யே ஹிமானி அப்படின்னு அந்த மாதிரி ஒழுங்கா சொல்லவே இல்லையா? இப்பவும் சொல்லலையா? ஹலோ, அதெல்லாம் சொல்லுவோம். ஓகே, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. சொன்னா உங்களுக்கு புரியக்கூடாது, அதான் மந்திரம். சொல்லி புரிஞ்சிச்சுன்னா போதுமா? கரெக்டா இருக்குல்ல? ஓகே, ஏசப்பா ஏசப்பா, அதானே? ஓகே, அப்போ சட்டமன்றத்துக்குள்ள இது எல்லாமே ஒழிச்சிட்டே இருக்கும். ஆமா, அப்புறம் தலைமைச் செயலகத்துல அப்போ பேசாத தலைமைச் செயலகத்தை கோயிலா மாத்திரலாமே. ஏன் தலைமைச் செயலகத்துக்குள்ளாரையே சர்ச்சு, ஒரு பழங்கால சர்ச் இருக்கு தெரியுமா? ஆமா, எதுக்காக? அங்கேயே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு தெரியுமா? இருக்குது, இதுக்கு. ஆனா பிள்ளையார் கோயில் இருக்கு, சர்ச் இருக்கு, ஆனா மசூதி மட்டும்தான் இல்ல. ஏன் இல்ல? இவங்க கட்டிடுவாங்க. முகமது ஜோசப் விஜய் கட்டுவாரோ? எஸ், முகமது ஜோசப் விஜய்ங்கிறது கண்டிப்பா அதை நிறுவி அதுக்கப்புறம் தான் உள்ளார என்ட்ரியே. ஓகே ஓகே, ஆமா. அது வரைக்கும் பனையூர்ல தான் சட்டமன்றம். ஓகே, எல்லாமே அங்க வந்துரும். இப்ப எப்படி ஒடிசால அந்த முதலமைச்சர் வீட்லயே தலைமைச் செயலகத்தை வச்சிருந்தாங்க. ஆமா, வீட்லயே எல்லாம் வீட்லயே வச்சுக்கிட்டு நேரா போன் ஆவுஜி பொலோஜி ஆவுதா. அதோ மத்திய இதுல நானும் சோறு குழம்பு ஆகுது. ஐயோ, ஆவுஜின்னா ஆவலங்க, வேகுதுலங்க. அதெல்லாம் இல்லைங்க, எதா இருந்தாலும் அங்க கேட்டுப்போம். ஆமா, அங்க கேட்காம இருந்துட்டோம்னா இந்த 41 பேர் செத்து போனதுல முதலமைச்சரா நீ மயிர் இருந்தானா நான் உன்னை விட்டுருவேன்னு சொல்லி அவங்க தூக்கி உள்ளார போட்டுற மாட்டாங்க. அதனால அவங்க சொன்னதை கேட்டுதானே ஆகணும். அவன் என்ன சொல்றானோ அதுக்கு தகுந்தது மாதிரி நாங்க இங்க எல்லாம் ஆட்சி அமைப்போம். இப்ப எனக்கு ஒரு
நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன வெறியா இருக்கு. என்னன்னா யார் யாரெல்லாம் எந்தெந்த அமைச்சர்கள் ஆக போறாங்க, இந்த அமைச்சர்கள் நிர்வாக ரீதியா எப்படி எப்படி கத்துக்கிட்டு வர போறாங்க. இது கத்துக்கிறதுக்கே 3 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் கண்ணு முடிச்சு கண்டுபடுறதுல அடுத்த எலெக்ஷன் வந்துடும். எப்படி அடுத்த எலெக்ஷன் 50 வருஷத்தோட எலெக்ஷன் இவனுங்க தானுங்க. அடுத்த 50 வருஷத்துக்கு இவங்க அடுத்த 50 வருஷத்துக்கு அப்படியே சாலிடா வெற்றி வாகை சூடி நிப்பார்கள். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சரி, ஏன்னா விஜய்க்கும் நிர்வாகத்துக்கும் கொஞ்சம் கனெக்ஷன் இல்ல அப்படின்ற மாதிரி கூட பேசப்படுது. ஏங்க எல்லா இடத்துலயும் நீ சீரியஸா சொல்ற, எல்லா இடத்துலயும் பெண்களை நிப்பாட்டிடுவோம். ஆமா, பெண்கள்னாவே ஒரு பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல. ஒரு கல்யாணத்துக்கு போறோம், கும்புறப்ப ஒரு 10 பெண்கள் வரிசையா நின்று வணக்கங்க அப்படின்னா நல்லா இருக்குல்ல. அதே சமையல் சாப்பிட்ற இடத்துல பரிமாறுறப்ப ஒரு பொம்பளை பிள்ளை குனிஞ்சு பரிமாறுறப்ப நமக்கு சந்தோஷமா இல்ல? அது மாதிரி எல்லா இடத்துலயுமே பெண்களை நிப்பாட்டி பெண்கள் வேலை வாய்ப்பு நிறைய கொடுத்துட்டு எல்லாம் பெண்களை பார்த்தாவே சந்தோஷமாயிரும். அந்த மாதிரி ஒரு திட்டங்கள்லாம் இருக்குது. நீங்க வேற லெவலுங்க, நீங்க சாதாரண நினைக்காதீங்க. சரி, ஓகே, அதான் வேற லெவல் திட்டம்லாம் இருக்கு. ஓகே ஓகே. அப்போ இதுமேட்டு இருந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக இந்த 5 வருஷம் ஆட்சி செய்யறதை பொறுத்து நம்மளால மகிழ்ச்சி அடைய போறோம். விசில் வச்சிருக்கீங்களா? விசில் வச்சிருக்கீங்களா? இல்லையே, தூக்கி போட்டேன்னு. ஐயோ, அது வேற. எப்ப அந்த விசில தேடி வைங்கப்பா. ஆமா, வாயில வச்சுன்னு இருக்கணும். வாயில எப்போதுமே விசில வச்சுக்கணும். ஆமா, விசில்ல வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. விசில்ல வந்து அதாவது லேடிஸ்க்குலாம் வந்து கொட்டை இல்லாத விசில், ஜென்ஸுக்கெல்லாம் இது கொட்டை இருக்கிற விசில். அதாவது கொட்டை இல்லாத விசில் வந்து ஊதும், கொட்டை இருக்கிறதா ஒரு சவுத்து வரும். புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் விசில் அடிச்சா ஒரு அவசர நிமித்தமா விசில் அடிக்கிறா, அது ஆம்பளை பொம்பளைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனால வேரியேஷன் கொட்டிறீங்க. ஆமா, அதுல விசிலி வேரியேஷன் இருக்குனுங்க. ஆமா, அதனாலதான் கொட்டை இல்லாதது பொம்பளைங்களுக்கு, கொட்டை போட்டது வந்து ஆம்பளைங்களுக்கு. ஓகே ஓகே, பரவாயில்ல சார். எப்படியோ ஒண்ணு, விஜய் வந்து ஆட்சி அமைஞ்சோன்னு வீட்டு 2500 ரூபா கொடுக்குறாரோ இல்லையோ விசில், அதான் சொல்ல வரேன். எது கொடுக்குறாரோ இல்லையோ விசில கொடுத்துருவாரு போல இருக்கு. ஆமா, வாயில வச்சுக்கணும்லங்க. ஆமா, ஏங்க என்னங்க ஒரு விஷயங்க, நீங்க வந்து பேசி உங்களோட சத்தத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது எல்லாருமே வந்து சொன்னாங்க விஜய் வந்து ஓட் பர்சன்டேஜ் வாங்குறாரு இல்லையோ, ஜெயிப்பாரா இல்லையோ அப்படின்னு. எல்லாருக்கும் நாமத்தை போடுற மாதிரி விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஆமா, டாப் கியர்ல போயிட்டு இருக்கிறாரு. அடுத்த லெவலு தமிழ்நாடு வந்து டாப் கியர்ல போவோம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.